கணியனின் இனிய வணக்கம். கணியன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அதாவது நம்ம இன்னைக்கு நேத்து நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர் பத்தியும் பார்க்க போறோம். அதான் நேத்து பார்த்தோம்னா, ஆந்திராவுல விசாகப்பட்டினம்ல பார்த்தீங்கன்னா, திரிசூல் அப்படிங்கக்கூடிய ஒரு 65 அடி உயரத்துல ஒரு சிலைய வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த 65 அடி திரிசூல் அப்படிங்கிறது எங்கே உருவாக்கியிருக்காங்கடா, அத உருவாக்கி சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய வகையில வந்து வச்சிருக்காங்க. எங்க ஆந்திரா மாநிலத்துல விசாகப்பட்டினத்துல தான் வந்து இந்த சுற்றுலா பயணிகள கவர்றதுக்காண்டி இந்த திரிசூல் அப்படிங்கக்கூடிய 65 அடி உயர சிலைய வந்து வடிவமைச்சிருக்காங்க மக்களுக்காண்டி. அடுத்து பார்த்தோம்னா, அதிமுக கட்சி பார்த்தீங்கன்னா 2 பிளவா வந்து பிளவுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எஸ்பி வேலுமணி அவரோட தரப்புல ஒரு குழுவும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அவருடைய தலைமையில ஒரு குழுவும் தனிச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பிரிவினால வந்து உங்களுக்கு வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் பாயாதா அப்படின்னா, அது பாயாதுங்க. அதாவது 52வது சட்டத்திட்டம் 1985 படி 3ல 2 பங்கு 3ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள 3ல 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு போகும்போது அந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து பொருந்தாது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து தனித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு போய் சேரும்போது தான் இந்த நமக்கு வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் பொருந்து அப்படிங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில ஒரு டீமு, இபிஎஸ் அவர் தலைமையில ஒரு டீம் பிரிஞ்சாங்க. அதேபோல இப்போ அடிக்கடி இந்த கட்சிக்குள்ள இந்த மாதிரி பூசல் நடக்குதுன்னா, அந்த கட்சித்தாவல் தடை சட்டத்துல சில விதிமுறைகள் வந்து அவங்களுக்கு ஏதுவா இருக்கு. அதுவும் ஒரு காரணமா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, தமிழக முதல்வர் வந்து விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காரு. அவருடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற முதல்வர் வேட்பாளர் வந்து ஆதரிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பெரும்பான்மையோட ஆதரவோட தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து முதல்வராக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பெரும்பாலும் 118 உறுப்பினர்கள் தேவை. அவர் கட்சியிலேயே வந்து 108 பேர் இருந்தாங்க. அவர் வந்து பார்த்தோம்னா மதுரை கிழக்கு, திருச்சி கிழக்கு பகுதியில் வந்து அவர் தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 106, 107 கிட்டக்கு தான் இருப்பார். அப்படிங்கும்போது மற்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா தான் அவர் வந்து அந்த முதல்வர் பதவியை வந்து தக்க வைக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா, முதல்வர் விஜயோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக வந்து யார் நியமிச்சிருக்காங்கடா, ரக்கீராதன் பண்டிட் அப்படிங்கக்கூடிய பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறத வந்து அவருடைய சிறப்பு அதிகாரியாக வந்து நியமிச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்தோம்னா அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக இருந்திருக்காரு. இப்போதைக்கு அவர் வந்து அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக வந்து அவருடைய ஆட்சியில், விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா திருப்பத்தூர்ல நடந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கேஆர் பெரியகருப்பன் சீனிவாச சேதுபதி அப்படிங்கக்கூடியவர் வந்து வின் பண்ணார். அவர் பார்த்தோம்னா ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அதை எடுத்து வந்து அவர் வந்து பெரியகருப்பன் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. இதை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் இவர் வந்து நம்ம சீனிவாசன் சேதுபதி வந்து வாக்கெடுப்புலேயே வந்து சட்டசபையிலே கலந்துக்கலாமல் இருக்காரு. இந்த வழக்கு எப்போ முடியுதோ அப்போதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சட்டசபைக்கோ இல்லை வந்து வாக்கெடுப்புலேயே வந்து கலந்துக்கிற முடியும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க மனசில் உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.